ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக கூட இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களோட கூட ஆடியோவில் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படாதீங்க, இதுவரை நடத்தின தேவனாகிய கர்த்தர் இனிமேலும் உங்களை அன்பாக நடத்துவார். ஆமென். இந்த ஜூன் மாசம் ஆல்மோஸ்ட் 11 நாள் நம்ம கடந்திருக்கிறோம். நிச்சயமா கடக்க வைத்த தெய்வம் இன்னும் மீதியா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். பயப்படாதீங்க, யாருமே இல்லைன்னா கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். அவரை போல இந்த உலகத்தில் நேசிக்க யாருமே கிடையாது. நாங்க ஒரு வார்த்தை சொல்றேன், நம்மளை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்துல, இந்த வானத்துலன்னா அது அவர் மட்டும்தான். நம்மளை பாதுகாக்கிறவர் அவர் மட்டும்தான். நம்ம தேவைகளை சந்திக்கிறது அவர் மாற்றம்தான். எல்லாத்துக்கும் மேல நம்மளை மன்னிக்கிறது அவர் மாற்றம்தான். என் அன்பு பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. இந்த காலை வேளை தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார், சந்திச்சுட்டு இருக்கிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல உங்களை மன்னிக்குவார், மன்னிச்சுட்டாரு, இனிமேலும் மன்னிக்குவாரு. மன்னிச்சு உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போலாமா? ஆதியாகமம் 26:3 சொல்லுது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. நம்ம பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்னமா சொல்ல வர்றாரு? முதலாவது அவரே ஆசீர்வாதமா உங்களோட கூட இருக்க போறாரு. ஆமென். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. நண்பு பிள்ளைகளை, ஒரு சில பேர் நம்ம பார்க்கலாம், பணம் கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது உதவிகள் செய்யலாம். செஞ்சவங்க யாருமே கூட சும்மா செய்யறது கிடையாது. செஞ்சிட்டாலும் சொல்லி காமிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கண்டிப்பா அவங்க சொல்லி காமிச்சிடுவாங்க. ஆனா இங்க பாருங்க, இவரு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம். அவர் கூட இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு மேல வேற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரா? ஆமென். தேவன் அவர் கூட இருக்கிறாருன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த காரியங்களை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. அன்பு மகனே, மகளே, கவலைப்படாத. எந்த நேரத்துக்கும் சரி, எந்த ஒரு காரியத்துக்கும் சரி திகில் அடையாத. தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த கால வேளையில இந்த வாக்கு தத்தம் உனக்கு மட்டும்தான். உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போறார். அவங்க இல்ல, இவங்க இல்ல, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, நானோ எதுவுமே இல்லைங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யார் இருந்தாலும் சரி, அது நமக்கு வீணான காரியமா இருக்கும். ஆனா தேவன் மாற்றம் நம்மளோட கூட இருந்தா வச்சுக்கோங்க, நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே நல்லமா நடக்கும். சுவாமி, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்குவார். இந்த காலை வேளையில எழுந்து என்ன மாதிரி மனசுல கலக்கங்கள் என்ன இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுங்க. ஆண்டவர் என்னோட கூட இருக்க போறாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா வரட்டும். என் தேவன் சொல்லியிருக்கிறாரு, என் கூட இருந்து என்னை வழிநடத்த போறாருன்னு சொல்லி, என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்லி. கவலைப்படாதீங்க, தேவன் கூட இருக்கிறதே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கூட இருக்குது. இந்த காலை வேளை நண்பு மகளே, மகனை, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய நாளில நீங்க நிச்சயமா பாருங்களேன், இந்த புதிய நாள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க போது பாருங்க. மீண்டும் நம்ம எல்லா விதத்திலையும் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு நீங்க பாருங்களேன், ஐயோ நேற்று ஆண்டவர் என்ன இந்த மாதிரி எல்லாம் ஆசீர்வதிச்சார் நீங்க நினைக்க போறீங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லி ஜபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் வார்த்தைக்கு நன்றி. எங்கள்கிட்ட யாருமே இல்லப்பா, நீ கூட இருந்து ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றீங்களே, உமக்கு கோடான கோடி நன்றி. உங்க நாம மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, பணம் கஷ்டமா, இல்ல மனிதர்களால கஷ்டமா, மாம்சத்துல சரீரத்துல பிரச்சனையா, ப்ராப்ளமா, கவலைப்படாதீங்க. எல்லாத்துல இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாத்துல இருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். ரொம்ப வலிக்குதா? கவலைப்படாதீங்க. வலி தாங்குற இரும்புதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். அந்த மாதிரி இயேசு உங்களுக்கு ஒரு சில காரியங்களை விடுறாருன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். சரிங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை தேவன் ஆகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஸ்பெஷலி இன்னைக்கு பெரிய அற்புதத்தை செய்வாராக. ஆமென். நாளைக்கு சந்திக்கலாம்.